வணக்கம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. இப்போ நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன டிப்ஸ்னு கேட்டிங்கன்னா, 2-3 பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க. அதாவது தாம்பத்தியத்தை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ சில பேர்த்துக்கு வந்து இந்த விருப்பத்தன்மை, அப்புறம் ஆண்மை குறைபாடு, ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அது போக விந்து வந்து கட்டலாம், அதாவது விந்து கட்டாது. அதாவது என்னன்னா, நீண்ட நேரம் தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபட முடியாது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து நேச்சுரல் வயகரா, ஸோ வயகராவுக்கு சமமான ஒரு சக்தியை கொடுக்கும் இந்த ஜூஸ் வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூஸை பற்றி சொல்லணும்னா இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஆயில் ஃபுல்லாக நல்லா அழகாக பிரைட்டாக இருக்கணும்னா இந்த ஜூஸ் போதும். இன்னும் இப்போ எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. நான் அப்படியே வீடியோ போகிறப்ப அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து அதாவது உலர்ந்த அத்திப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, உலர்ந்த அத்திப்பழம் தெரியுமில்ல, அதில் 1 2 3 4 ஒரு 6 பீஸு ஊற வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க போகும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். அதுவும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் இது இப்படியே இருக்கட்டும். அதாவது 2 ஜாதிக்காய் எடுத்துருக்கேன். ஸோ இந்த ஜாதிக்காய் வந்து எப்படி பொடி செய்யணும்னு சீக்கிரமாக சொல்லி கொடுத்துருவேன். நான் இது மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த மேலே வந்து தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலை மட்டும் ஃபஸ்ட்டு சீவிடணும் இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக நல்லா சீவிடுங்க. இந்த மாதிரி நல்லா தோல் சீவிட்டு ஒரு சின்ன உரலில் வச்சு இதை லைட்டாக நச்சுக்கலாம். ரொம்ப தூளாகாமல் லைட்டாக நச்சுக்கோங்க. ஸோ இப்போ நச்சுக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து பொடி செஞ்சுருங்க. நீங்கள் வந்து ஜாதிக்காய் பொடி வந்து கடையில் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படி பண்ணுறத விட இதுதான் எஃபெக்ட் வந்து ரொம்பவே நல்லா கொடுக்கும். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய்யோ விட்டுக்கலாம். ஸோ நெய் விட்டதுக்கப்புறமா நம்ம நச்சு வச்சுருக்க ஜாதிக்காயை இதில் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வறுத்துட்டா போதும். ஸோ நீங்கள் வந்து நிறையா கூட பொடி செஞ்சு வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு வீடியோவுக்கு கொஞ்சோன்னு தேவைப்படுறனால கொஞ்சோன்னு நான் வந்து 2 மட்டும் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஓரமாக இப்போ அப்படி இருக்கட்டும். அடுத்து வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1/2 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து 1/2 மூடி தேங்காயில் ஒரு 3/4 டம்ளர் பால் வர்ற மாதிரி நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்கணும். 3/4 டம்ளர் அளவு நமக்கு தேவைப்படுது. அதாவது தேங்காய் வந்து நிறையா பேர் வந்து வெயிட் அதிகரிக்கும், அதாவது இதை சாப்பிட்டா கொழுப்பு வச்சிடும், அதிகமாக உடல் எடை ஏறி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள்லாம் தேங்காய் சில்லை பற்றி தெரிஞ்சது அவ்வளோதான். இன்னும் எக்கச்சக்க பெனிஃபிட் இந்த தேங்காய் சில்லை இருக்குது, அதாவது தேங்காய் பால். ஸோ அந்தளவுக்கு நம்ம எலும்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா வலுவாக இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. இந்த வீடியோ போக போக அப்படி கொஞ்சமாக சொல்கிறேன். லாஸ்ட்டாக வீடியோ எண்டில் இந்த ஜூஸை பற்றி மொத்த டீட்டெயிலும் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு 2-3 சேனல்லாம் பார்த்தேன் யூடியூப்பில். அதாவது யாரும் வந்து என்னை மாதிரி என்னோடய ஏஜில் யாரும் இந்த மாதிரிலாம் வீடியோ எதுவுமே போடலை. எல்லா பேருமே வயசானவங்க தான். ஒரு ஆண்டி வந்து வீடியோ போடுது. அதை பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை கண்டென்ட்டு. அதை பார்த்தோம்னா எக்கச்சக்கமாக போகுது வியூஸு. அப்போ ஆண்டி போட்டாலே வீடியோ வியூஸ் போகும் போல். நமக்கெல்லாம் மதிப்பு இல்லை போல். சொல்கிறது ரைட் தானா? வீடியோ மட்டும் பார்க்காம ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் பாலுக்கு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அரைச்சிருக்கேன்.
அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் பால் வந்து இப்போ நல்லா எடுத்தாச்சு, ஒரு 3/4 டம்ளர் அளவு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அத்திப்பழம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அத்திப்பழையும் அந்த அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம், ஸோ அதுவும் அந்த கருவேப்பிலையும் ஊற வச்சோம்ல, இதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டுடலாம். அதாவது ஊற வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேணாம், இதையே ஊற்றி தான் அரைக்கணும். தேவையான அளவு அப்பக்கப்போ தண்ணி சேர்த்து இதை அப்படியே அரைச்சிடுவோம். கருவேப்பிலை அந்த அத்திப்பழத்தை வந்து இது பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ அது நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு கிணத்துல மாற்றிக்கிடுவோம். அத்திப்பழம் உலர் அத்திப்பழம் தான் போடணும். அதுவும் குறைஞ்சது 10 நிமிஷமாவது அதை வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். நான் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி நான் ஊற வச்சே கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் கொஞ்சம் 1/4 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் தான் இந்த ஜூஸ் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லா தெரியும் அது வந்து. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவும் இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கட்டியாக கொலன்னு திக்காக இருக்குது தேங்காய் பால். இப்போ இருக்கிற இந்த காலத்தில் நம்ம வெளியில் போய் சுற்றுறோம், அலைகிறோம், மாசு தூசு அது என்னென்னமோ நம்ம உடலில் வந்து ஈஸியாக நச்சுகள் வந்து கிருமிகள் நிறையா கிடக்கும். அப்போக்கப்போ வந்து நம்ம வந்து இந்த தேங்காய் பால் வந்து அப்படி இல்லைனா இந்த ஜூஸை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். உடலில் உள்ள நச்சுகள் எல்லாமே வெளியே ஓடியே போயிடும், கிளம்புன்னு ஓடியே போயிடும். விரட்டி ஜூஸ் வந்து நீங்கள் எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சொல்லிடுறேன். இன்னும் ஒரு பொருளை ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஜாதிக்காயை வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, ஸோ இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதே இதில் போட்டு இதை பொடி பண்ணிடலாம். ஸோ பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பொடியாக்கியாச்சு. இந்த மாதிரி பொடியாக்கிட்டு ஒரு இந்த அளவு, அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இந்த இதில் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சு. இந்த ஜூஸை நான் குடிச்சு கூட உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் நம்பலைன்னா பார்த்தாலே தெரியும். இந்த அளவு வந்து நான் வந்து பனங்கற்கண்டு வாங்கிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கேளுங்க, கிடைக்கும். இதுவும் லைட்டாக தூள் பண்ணிக்கலாம். ஸோ தூள் பண்ணியாச்சு. இதுவும் இதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டிடலாம். நம்ம அத்திப்பழம் சேர்த்தோம் பார்த்தீங்களா, ஸோ அத்தியில் வந்து வைட்டமின் ஏ, அதுக்கப்புறம் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், காப்பரு போன்ற நிறையா தாதுக்கள் வந்து இருக்குதுல்ல. இதை பார்த்தோம்னா ரத்த விருத்தியாகும். இது வந்து குறிப்பாக நம்ம வயிறு இருக்குது பார்த்தீங்களா, வயிறு குடல் இதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திடும். மலம் கழிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும், அப்படி கலகலன்னு அதை வந்து வெளியே தள்ளிடும். வறட்டு, இருமல், வாய்ப்புண்ணு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சத்து இல்லாமல் ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அத்தி வந்து சீக்கிரத்தில் வந்து சுறுசுறுப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஸோ கருவேப்பிலை வந்து வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி, இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து இளமைக்கு வந்து கட்டாயம் உத்தரவாதம். முடி வந்து பயங்கரமாக வளர ஆரம்பிக்கும். கண் பார்வை குறைபாடு உள்ளவங்க, ஸோ கண் புரை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த ஜூஸை நீங்கள் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலுமே இளநரையை கூட இதை வந்து விரட்டிடும். கூந்தல் வந்து நல்லா அதாவது எப்படி சொல்கிறது, கருகருன்னு வளர தொடங்கும். தேங்காய் பால் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து வயிற்று உபாதைகளை குறைத்து இளமை தோற்றத்தை அளிக்கும் சுவையான ஒரு ஜூஸ் தான் இந்த ஜூஸு. இன்னும் இருக்குது பெனிஃபிட் வந்து.
பனவல் என்ன கொஞ்சம், அதாவது பனம் கற்கண்டு போட்டோம்ல, ஸோ அது மட்டும் நமக்கு கரையாமல் இருக்குது. நல்லா கிண்டி விட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஜூஸ் வந்து மெயினாக நான் ஆல்ரெடி சொன்னதான், அதாவது இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தூசி அது இதுன்னு தேவையில்லாத கண்ணாண்ட பொருளை திங்கிறோம். சில பேர் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதாவது வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறவங்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஜூஸ்லாம் நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குடலில் உள்ள கிருமிகள், அழுக்குகள், கசடு எல்லாத்தையும் அடித்து தூக்கி போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் தாம்பத்தியத்தில் வந்து குறைபாடு உள்ளவங்க நல்லா ஒரு நீண்ட நேரம் வந்து தாம்பத்தியத்தை ஈடுபட இந்த ஜூஸ் வந்து சூப்பராக இருக்கும். 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை குறைவுன்றது வாழ்க்கையிலேயே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வரலாம். ஆயுள் முழுவதும் வந்து ஒரு நல்லா அழகாக பிரைட்டாக பொலிவுடன் இருக்க இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். இந்த ஜூஸை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் அழகாகவும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் வாழ நினச்சிங்கன்னா இந்த ஜூஸை குடிங்க. இந்த ஒரு ஜூஸ் போதும். டாடா, பாய் பாய்.